தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு, 8000 கிளினிக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நீங்கள் ஒரு கிளினிக் டாக்டர் படிச்சிருக்கீங்க, கிளினிக் வந்து ப்ரைவேட்டாக சின்னதாக போடணும் உங்கள் ஊரில் அப்படின்னு நினச்சி பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அதுதான் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி 2019 15 வந்து அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து அரசுக்கு வருவாய் வரும் அப்படின்னாரு. அதை வருவாய் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 8000 கிளினிக்கு வந்து 10,000 வருஷத்துக்கு போட்டால் கூட 8 கோடி தான் வருவாய் வரும். ஆனால் இது அரசுக்கு போதுமா? திடீர்னு ஏன் இந்த மாதிரி அறிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து கட்சிக்கு நிதி வந்திருக்காது. தவறாக சொல்லிட்டேன், கட்சிக்கு இல்லை, அரசுக்கு வருவாய் வந்து வந்திருக்காது. அப்போ என்ன செய்யணும்? முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க, தெருவுக்கு வந்து ஏரியாவுக்கு கிளினிக்கை ஓப்பன் பண்ணுங்கள், ஏற்கனவே பதிவு பண்ணவங்களுக்கு எல்லாத்தையும் அனுமதி கொடுத்துடலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ண சொல்லிட்டு என்ன நடக்கும்? பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து உடனே நிதியை வந்து கொடுத்துருவாங்க. சரிப்பா கொடுக்கட்டும் அப்படியாட்டும் சொன்ன வாக்குறுதி, சொன்ன விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி தரான்னு பார்த்தோம்னா இல்லை.